ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா இப்போ குளுக்கோஸ் டெஸ்ட்டுக்கு வந்திருக்கிறா. அது ஒரு பாட்டில் ஃபுல்லாக கலந்து குடிக்கணுமா? இது ஃபுல்லாவா? அவ்வளோதானே, அது குடிக்க மாட்டியா? உனக்கு என்னப்பா? எனக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மடக்கில் கடை கடன் குடிச்சிருவேன். எல்லா பொடியுமா எல்லா பொடியும் ஒரே இதுலையேவா? இது வேற ஒன்றும் இல்லை, குளுக்கோஸ் தான். ஆனாலுமே இது அளவு கம்மியாக இருக்குல்ல, இதுக்கே திட்டுறாங்க. மணி என்னாச்சு? 8:30 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 7:50 பரசமா 8:30 வரைங்க. ஸ்கூலுக்கு பாப்பாவை தாட்டுன்னு சொல்ல வேண்டியதானே? அப்படி பார்த்தீங்கன்னா அப்புறம் எப்படி உங்களுக்கு டெஸ்ட் எடுக்கிறது? என்ன பிரியா ரொம்ப யோசிக்கிறவ? சிப்பு சிப்பா சக்கட கடக்கு அடிச்சு கட்டிங் அடிக்கிற மாதிரி நினைச்சு அடிச்சு விடு. நல்லா ஏதாவது மூஞ்சி பாரு, இல்லை அடிச்ச மாதிரி இருக்குது. சைடிஸ் வேணுமா? சில்லி வேணுமா, மீன் வேணுமா? சுத்தமாகவே எனக்கு இனிப்பே பிடிக்க மாட்டேங்குது. மொத்த இனிப்பு அப்படியே சக்கரை பாவுன்ற மாதிரி. இப்படியா சைடிஸே இல்லாமல் இவ்வளோ குடிச்சிட்டியாட்டு இருக்குது. எவ்வளோ இனிப்பாக இருந்தாலும் குடிக்க மாட்டேன்னு சொல்லி ஓரளவு குடிச்சிட்றேன். அப்போ இனிமேல் நீ ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கவே, ஆஸ்பத்திரி கொண்டு வந்து ஒன்று சாப்பிட வச்சா சரியா போயிரு. உன்னால் முடியுதுல்ல, அப்போ குடிக்கிற பாரு. அவ்வளோ இனிப்பாக இருக்குது குடிக்கிற, ஆனால் வீட்டில் முட்டும் ஜூஸ் கொடுத்தா குடிக்க மாட்டேங்கிறேன். குடி குடி குடி. கொமட்டதோ? வாந்தி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மெதுவாக குடி, ஒவ்வொரு சிப்பாக அடி. ஏன்னா சைடு சிப்பா அடிச்சுன்னா நாளைக்கு காலையில் 10 நிமிஷத்துக்குள்ளே குடிக்கணும், ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது. ஆமாம், சீக்கிரம் குடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் குடிச்சது இல்லைங்களா, 8 மணிக்கு குளுக்கோஸ் குடித்தது வந்து இப்போ ப்ளட் டெஸ்ட் வந்து எடுத்தாங்க. ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு யூரின் டெஸ்ட் எடுத்தாங்க. நீங்கள் அது 1/2 அன் ஹவர் ஆகும். மாமா வந்து இந்த தைராய்டு டெஸ்ட் கொடுத்தது வந்து வாங்க போயிருக்காங்க. நீ உள்ளே போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு டாக்டர்கிட்ட இன்னும் போய் பார்க்கணும். ஒரு 1/2 மணி நேரம் உட்கார சொல்லியிருக்காங்க ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வரக்கு. உள்ளுக்குள்ளே வந்ததே வராத வியாதி வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. குத்தி முடிச்சதுக்கப்புறமும் ரத்தம் வருது. என்கிட்ட இருக்கிறதே கொஞ்சோண்டு ரத்தம் தான், அதை ஆளாளுக்கு குறிஞ்செடுக்கிறாங்க. இனி இந்த ரத்தம் ஏறுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படணும்னு தெரியல. டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு, கொடுத்துருக்குது. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்குறோம். பிரியாவுக்கு மறுபடியும் இந்த குளுக்கோஸ் டெஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு டெஸ்ட். இப்போ தான் போய் வாங்கிட்டு வந்தேன். தைராய்டு டெஸ்ட். எனக்கு உடம்பு எல்லாம் போயிட மாட்டேங்குது. அப்புறம் இருமல் வந்து எனக்கு இருமல் அதிகமாக இருக்குன்னு சளி பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு கொடுத்துருக்குறேன். ரொம்ப இருமலாக இருக்குன்னு டெஸ்ட்டுக்கு சளி கொடுத்துட்டு 10 நாள் ஆகுன்ட்ருக்காங்க. டேப்லெட் மட்டும் எழுதி கொடுத்துருக்காங்க, அதையே சாப்பிடுவோம். அப்படின்னா நம்ம இருமிக்கிட்டே இருக்க முடியல, அதனால் அதையும் டெஸ்ட்டு கொடுத்துருக்குறேன். என்னப்பா எப்படி இருக்கிற? வாந்தி வருது, மயக்கம் வருது. வாந்தி வந்தால் எடுத்துரு, மயக்கம் வந்தால் கீழே விழுந்துரு. எங்கே இது அந்த ரசீது? எங்கே? இந்த உள்ள. சரி, ஜூமில் போய் டீ சாப்பிட்லான்னு வந்தோம். ஆனால் டாக்டர் வந்து லேட்டாக கொடுத்தாங்க. என் டீ சொல்லியோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 12:40 ஆகுது. இப்போ வரைக்கும் இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும். காலையில் வந்தது, இன்னும் வந்து டாக்டரை பார்க்கல. உட்கார சொன்னாங்க, இன்னும் உட்காந்துட்டு தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் படுத்தேன். அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குன்னு அப்படியே போய் டீ குடிச்சிட்டு வந்தோம். இப்போ மணி 1 போகுது. அடுத்த பசியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டாக்டரும் லேட்டாக தான் வந்தாங்க. இனி பார்த்துட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு தெரியல. டயர்டாக இருக்குது. நல்லா இருக்கிறவங்க கூட ஹாஸ்பிட்டலில் 1 மணி நேரத்துக்கு மேலே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நோயாளி மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஆயிடும். மாமா வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்காங்க, நான் உள்ளே இருக்கேன்.
டாக்டரை பார்த்தாச்சு. வீட்டுக்கு போயிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தா வீட்டில் இருக்கும். ஏன் அப்படின்னா சாயந்தரமாக வந்து திருப்பி வந்து ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. என்னது இப்போ டிவி நான் தான் நிறுத்தினேன். இருங்க நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். அது சவுண்டு கேட்கக்கூடாது. ஆமாம் சாயந்தரம் ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க ஸ்கேன். அதனால சரி அப்படின்ட்டு வீட்டுக்கு தான் கிளம்புறான்னு பார்த்தோம். சரி சாயந்தரம் அதை எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு ஆத்தா வீட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் படுக்கணும். என்ன என்ன வச்சிருக்குது பார்த்தீங்களா அத்தை? ரசம் வைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. ஆத்தா வந்து பார்த்தீங்கன்னா கூழ் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. இவர் வேற ஒரு தடவைக்கு 4 தடவை சொல்லிட்டாரு ஆத்தா வச்சுருக்கிற கூழ் நல்லா இருக்குது, ஆத்தா வச்சுருக்கிற கூழ் நல்லா இருக்குன்னு. எனக்கு வந்து ரொம்ப சளி பிடிச்சி இரும்பல் எனக்கு அவருக்கு 2 பேருக்குமே இருக்கிறதுனால ஆத்தா வந்து ரசம். இது என்ன ரசம் அத்தா? எல்லா தலையும் பிடிச்சிட்டு வந்துருக்குறேன். சோத்தரை வச்சிருக்கிறேன். இதுதானே மொசகட்டாந்தலை? இதுதானே? இது ஒண்ணுதான் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இது துளசி தலை, அப்புறம் வெத்தலை, அப்புறம் தூதுவளம் தலை. நான் குடிக்கலாம் எல்லாம் போய் சுத்தி கொண்டு வந்தேன். எங்க சுத்தி கொண்டு வந்தீங்க சார்? அப்படியே சாஞ்சிட்டாரு. எனக்கு ஹாஸ்பிட்டல் பார்க்க போய் நீங்கள் பேஷண்ட்டா மாதிரி இருக்கீங்களாட்டு. சரி வாங்க கூழ் குடிக்கலாம். கூழை குடிச்சிட்டு 2 நிமிஷம் சாய்வோம். யாருன்னு பார்க்குறீங்களா? பிரியா தான் படுத்து அப்படி தூங்கிட்டு இருக்கிறா. அவனால் முடியல, அதனால் ஃபோனுங்க அத்தான். பிரியா தான் படுத்துருக்கா. என்னாலே முடியல சாமி. அதனால் அதை எடுத்து போத்தி படுத்து தூங்குறான். சரி தூங்கிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் கூட்டிகிட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டு. ஆத்தா வீட்டில் பார்த்தீங்கன்னா சலவை ரசம், சாப்பாடு பறக்க எடுத்து வச்சுருக்காங்க, முட்டை பொரியல். சலவை ரசம் எதுக்குன்னா எனக்கு வந்து சளி பிடிச்சிருக்குங்க, இருமல் வந்துகிட்டே இருக்குது. அதனால் இருக்கிற எல்லா தலையும் போட்டு ரசம் வச்சுருக்காங்க. நம்ம இருக்கிற சைடு இந்த தலையெல்லாம் கிடைக்காது, அதனால் ஆற்றில் இருக்கிற தலையெல்லாம் போட்டு ரசம் வச்சுருக்கிறாங்க. நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. நம்ம வீட்டில் படுத்தா நம்மளுக்கு தூக்கம் வராது. இதுக்காக வேறு வீட்டுக்கு தான் போகணும். இப்படி எப்படி வந்தாலும் தூக்கம் வரும். அப்படியே சொக்கு தள்ளுது எனக்கு. ஹாஸ்பிட்டல் வேறு போகணும், டைம் ஆயிடுச்சு. போயிட்டு வீட்டுக்கு போகணும். ஸோ இங்கேயும் பார்த்தாச்சு. பார்த்துட்டு மாத்திரை கொடுத்துருக்காங்க. மாமா வந்து இங்கே ஜிபே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 1000 ஆச்சு, ஜிபே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அமௌண்ட் எடுக்கிறதுக்கு என்னது ஏடிஎம் வரைக்கும் போயிருக்காங்க. போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இங்கே ஒர்க்கு முடிஞ்சு, நீ வீட்டுக்கு வந்து கிளம்பிடலாம். நீங்கள் போன வீடியோ பார்த்துருப்பீங்க, ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் காமிச்சிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை கூட டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வீட்டுக்கெல்லாம் வந்தாச்சு. டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது நிறையா பேரோட கொஸ்டின் இருந்துச்சு. நிறைய பேர் டாக்டர் செக் பண்ணிங்களா, என்ன சொன்னாங்கன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன சொன்னாங்க பிரியா, நீங்கள் சொல்லு. நான் என்ன சொல்கிறது, ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கி பார்த்தீங்க. அதாவது மற்றபடி பிளட் செக்அப் இது பண்ணுறது எல்லாமே ஓகே, எல்லா டெஸ்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே. குழந்தையோட ஹார்ட் பீட்டு, என்னோட உடம்பு, எத்தனை வாரத்துக்கு எத்தனை வளர்ச்சி, எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நல்லா இருக்கும். ஆனாலும் அப்படின்னு ஒரு புள்ளி வச்சுருக்காங்க டாக்டர். இருந்தாலும்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து ஒன்று வச்சுட்டாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதனால் அப்படின்னா, பாப்பாவுக்கு வந்து நாங்கள் 5ஆவது மாதத்துல தான் ஸ்கேன் எடுத்தோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எங்களுக்கு. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்மு. அந்த இதுல இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருந்தது. டேப்லெட் அந்த மாதிரி எப்பவுமே நார்மலாக என்ன ப்ரொசீஜரோ அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. பாப்பா எந்த ஒரு இந்த இக்கு வைக்கிற புள்ளி எந்த இடத்துலையுமே பாப்பாக்கு எந்த ஒரு இதுவுமே இஷ்யூமே கிடையாது. நார்மல் டெலிவரி தான், எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் ஆனால் இவனுக்கு இப்படி சொல்லுவாங்க அப்படின்ட்டு வந்து நான் நினைக்கல. அதை சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நாங்கள் எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு மனசு எனக்கு ஒன்றுமே முடியலை. அவங்க சொன்னது வந்து என்னால் ஏற்றுக்கவும் முடியல.
சரி ஓகே அப்படின்னு வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டோம். என்னால் அந்த இது பண்ணவும் முடியல. அது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் டாக்டர் கவர்மெண்ட் பார்த்துட்டு அவங்க அப்புறம் இன்னொரு டாக்டர் போய் பார்க்க சொன்னாங்க வெளியில். டாக்டர்கிட்ட பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கங்க அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ குழந்தை வந்து கருப்பையில் இருக்கு இல்லைங்களா, குழந்தைக்கு விளையாடுற அந்த நஞ்சு பை இருக்கு இல்லைங்களா, அந்த நஞ்சு பைக்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரத்த படலை மாதிரி ஒன்று இருக்குது. ரத்த படலை மாதிரி இருக்குது. அது வந்து திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமேவும் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த ஸ்கேன் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்த ஸ்கேன் அடுத்த மாதம் 27ஆம் வந்து அடுத்த ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும்னு இருக்காங்க. அதாவது எந்த வேலையுமே செய்யக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பெட் ரெஸ்ட்டில் இருங்க. எந்த வேலையுமே செய்யாதீங்க. ட்ராவல் பண்ணாதீங்க. நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது என்னென்னு எங்களுக்கு தெரியல. அவங்க டாக்டர் அப்படி சொன்னனால அதை வந்து ரெட் கலரில் அவங்க அந்த நோட்டில் வந்து ரெட் கலரில் எழுதி வச்சுக்கிட்டாங்க. இப்படி வந்து ஸ்மால் ப்ராப்ளம் தான் சொன்னதாக, ஸ்மால் ப்ராப்ளம் தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி சொன்னது பிரியா தான் ஒரே அழுக வந்து அன்னைக்கு இப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன என்ன அப்படின்னா, அது வந்து டாக்டர் சொல்றாங்க பெரிய இஷ்யூ இல்ல, நீங்களும் நல்லா இருக்கீங்க, குழந்தையும் நல்லா இருக்கு, மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, இது நெக்ஸ்ட் மந்த் ஸ்கேன்ல சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்டும் கொடுத்துருக்காங்க. கொடுக்காம இல்லை, நீங்க ஃபீல் எனக்கு அங்கேயே அழுக வந்துருச்சு, அழுதுட்டேன். நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க, ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்களும் நல்லா இருக்கீங்க, உங்க பேபி சூப்பரா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, பட் இருந்தாலும் இந்த டேப்லெட்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி டெய்லியும் நைட்டு கம்பல்சரி நான் இதை வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எனக்கு அவளுக்கு வந்து எதுவுமே சொல்லல, பாப்பாவுக்கு வந்து ஒண்ணுமே சொல்லல. பட் ஆனா 7 வருஷம் கழிச்சு நாங்களா நினைச்சு ஒரு முடிவெடுத்து நாங்க இதை பண்ணும் போது ஏன் எதனால அப்படிங்கிற மாதிரி சின்ன ஒரு கேள்வி. மற்றபடி நான் நல்லா இருக்கேன், குழந்தை நல்லா இருக்கு, இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு இக்கு வச்சங்காட்டி எனக்கு ஒரு விதமான ஒரு கஷ்டமா இருக்கு. ஏன் நல்லா தானே இருந்தோம். இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ டேஸ், அப்புறம் என்னோட உடம்பு கண்டிஷன், வயசு மாறுது, எல்லாமே மாறுது இல்லைங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க நல்லா தான் இருக்கீங்க, ஓகே தான், நெக்ஸ்ட் வந்து ஸ்கேன் பண்ணில பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த மாசம் 27ஆம் கரெக்டா ஸ்கேன் பண்ண சொல்லி அந்த ஸ்கேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டேப்லெட் வந்து கண்டினியூ பண்ணுறதா இல்லை அதோட போதும் அப்படிங்கிற மாதிரிங்கிறத பார்த்துக்கலாம். ஆனால் அது வரைக்கும் கம்பல்சரி நீங்கள் வந்து ஹெவியான ஒர்க் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஹெவியாக நடக்காதீங்கன்னு கூட சொல்லிட்டாங்க. வீட்டிலே ரொம்ப டிராவலிங் இந்த மாதிரி வைப்ரேட் ஆகிற மாதிரி இது வந்து எதனால வந்து வரோம் அப்படின்னா, அதிகமா டிராவல் பண்றதுனால அதிகமா வெயிட் தூக்குறது, ரொம்ப அப்புறம் பார்த்தீங்கன்னா இவளுக்கு இந்த ஒரு 20 நாள் இருமல் இருந்துச்சு அதிகமா. அது ரொம்ப அதிர்வு தான். அந்த மாதிரி அதிர்வுனால இருமல் வந்து அடி வயிற்றுலேருந்து இருமல்னால என்னமோ அந்த இருமல்னாலையும் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அது வந்து அதிர்ச்சி தானே, எல்லாருமே சொன்னாங்க இருமல் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க, இந்த சமயத்துல இருமல் வரக்கூடாது, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கங்க அப்படின்னாங்க. அந்த இருமல் ரொம்ப இருந்துச்சு, ஸ்டார்டிங்ல ரொம்பவே இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு 2-3 நாளா தான் பரவாயில்ல, ரொம்ப அதிகமா இருந்துச்சு. தூங்கவே முடியாது, ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் என்ன, உட்கார முடியாது, எதுவும் சாப்பிட முடியாது, சாப்பிட்றதே 2 வாயா தான் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடு சாப்பிட்றது கூட விடாம இருமல் வந்துகிட்டே தான் இருக்கும். மற்றபடி வேற எந்த பிரச்சனையுமே இல்லை. மற்றபடி சுகர், பிபி, மற்ற செக்கப் எல்லாமே, தைராய்டு செக்கப் எல்லாமே நார்மல், எல்லாமே நார்மல், நல்லா இருக்கேன். அப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பாப்பா வந்து சிசரியனா நார்மல் டெலிவரியான்னு கேட்டிருந்தீங்க. இவருக்கும் இன்னும் சரியாகல. பாப்பா வந்து நார்மல் டெலிவரி தான், எந்த பிரச்சனையும் இல்லாம சுகப்பிரசவம் தான் ஆச்சு. இதுவும் டாக்டர் சொன்ன வரைக்கும் இது எந்த பிரச்சனையும் இல்லைங்க. டாக்டர் ஃபர்ஸ்ட் அவரே தான் வந்து பாப்பாவுக்கும் பார்த்திருந்தாங்க. அதே டாக்டர் நம்மளோட புண்ணியமா என்னமோ அதே டாக்டர் அதே நர்ஸ் அப்படியே இருக்காங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க பார்த்தோன்னே கீழே எழுதிட்டாங்க, இப்பவே எழுதிட்டாங்க நார்மல் டெலிவரின்னு சொல்லி. அதை வந்து பிராக்கெட் போட்டாரு, இது என்னது ரெட்டிங்ல பிராக்கெட் போட்டு வச்சிருந்தாரு. நர்ஸ் பார்த்தோன்னே சொன்னாங்க அவர் முடிவே பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவங்களுக்கு தெரியும், ஒரு சிலருங்க இப்படி, ஒரு சிலவங்க நம்ம வந்து சாப்பிட்ற, உண்மையாலுமே அவங்க சொல்ல சாப்பிட்ற ஃபுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, பெட் ரெஸ்ட்டுங்கும் போது என்ன கொஞ்சம் ப்ராப்ளம்னா, நான் தான் சமைக்கணும், எல்லாமே பண்ணுவேன், எனக்கு செய்யறதுல எந்த பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணுமே, அதுதானே இப்போ பெரிய பிரச்சனை. நான் நான்வெஜ் எல்லாம் எதுவுமே சாப்பிட்றது இல்லைங்க. அந்த வெஜ்ஜு ரசம் பிடிக்கும், ரசம் சாப்பிடுவேன். யாராவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா அந்த குழம்பு ஊற்றி சாப்பிடுவேன். காய் இன்னும் நான் எதுவுமே சேர்த்திக்கல. இனிமேல் தான் வந்து இந்த இந்த ஒரு 1 மந்த் இது ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் காய்கறி எல்லாம் ஃபுல்லா கொஞ்சம் சேர்த்திக்கலாம், நிறையவே சேர்த்திக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து டாக்டர் சொல்ற மாதிரி என்னோட உடம்புலயே வந்து கொஞ்சம் இது வேணும், சத்து வேணும், குழந்தைக்கும் சத்து வேணும். கண்டிப்பா வந்து நீங்க சொல்ற மாதிரி நட்ஸ், நிறைய பேர் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்க, நட்ஸ் சாப்பிடுங்க, நட்ஸ் வந்து ஜூஸ் மாதிரி அடிச்சு குடிங்க, பீட்ரூட் சாப்பிடுங்க, நிறைய பேர் சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா நான் இப்போதைக்கு சாத்துக்குடி ஜூஸ் மட்டும் தான் என்னால குடிக்க முடியுது. அது மட்டும் தான் குடிச்சாலும் வயிற்றுக்குள்ள இருக்கு. வேற ஏதாவது சாப்பிட்டேன் அப்படின்னா, என்னதான் நான் வாமிட் வராத டேப்லெட் சாப்பிட்டாலுமே எனக்கு அது வெளியே வந்துருது.
வாந்தி வராமலாம் இருக்கிறதெல்லாம் இல்லை, உமிழ்நீர் வந்துட்டே தான் இருக்குது, வாமிட் வர மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் நீங்கள் சொல்கிற எல்லாமே வந்து நான் சாப்பிட்றேன், நீங்கள் சொல்கிறதையும் நான் சாப்பிட்றேன். கொஞ்சம் நாளாக இவங்க தான் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு செய்யறாரு, செஞ்சு கொண்டு வந்து கொடுத்து ஒரு வாய் தான் சாப்பிடுவேன், சாப்பிட மாட்டேன். அது வந்து இவருக்கு ரொம்ப, நான் வந்து நல்லா செய்யலையோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாரு. செய்யறதெல்லாம் நல்லா தான் செய்கிறாங்க, ஆனால் வந்து இவர் பையன் வேண்டாங்கிறாரு. ஆமாம், நான் என்ன பண்றேன், நான் நல்லா இருக்கும் போதெல்லாம் யாரும் எனக்கு சமைச்சு கொடுக்கல. நல்லா இருக்கும்போது யாரும் சமைச்சு கொடுக்க மாட்டாங்க. அவங்கவுங்க நல்லா இருக்கும்போது அவங்க சமைச்சு கொடுத்தா அப்படின்னு செஞ்சு கொடுத்தா எப்படி சாப்பிட முடியும்? நல்லா இருக்கும்போது நான் சமைச்சு கொடுத்தேன். இதை நீ சேருங்க. அதாவது இப்பவே அடுப்படியில் போய் செஞ்சு 1000 கூட சொல்றேன், இங்க உட்காந்துக்கிட்டே இருக்கும். நல்லா இருக்கும்போது நான் போய் செஞ்சேன், நீ செய்யறது ஒன்றும் நல்லா இருக்கிறதா அப்படியே ஆட்டோமேட்டிக் நீயே தான் உள்ளாரு. அதனால நல்லா இருக்கும்போது யாருக்கும் எதிர்பார்க்க மாட்டோம். முடியாத கேள்விக்கு மேக்ஸிமம் நாங்க பதில் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். பாப்பா நார்மல் டெலிவரி தான், நானும் நல்லா இருக்கேன், வயிற்றுல குழந்தையும் நல்லா இருக்கு. பட் ஆனா இந்த ஒரு வீக் மட்டும் வச்சிருக்காங்க, நெக்ஸ்ட் ஸ்கேனுக்கு கண்டிப்பா சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான், ஏன்னா பாப்பா எந்த ஒரு இஷ்யூ இல்லாம நார்மலா டெலிவரி ஆனாங்க. டாக்டர் சொன்னதுமே எனக்கே அந்த ஒரு செகண்ட்ல கண்ணு கலங்கிடுச்சு. எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, நான் அங்கே பயம் வந்துருச்சு. பயம் வந்துருச்சு. டாக்டர் அவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவரே சொல்லிட்டாரு, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நெக்ஸ்ட் மந்த் ஸ்கேன்ல வந்து சரியாயிரும். பக்கத்துல ஒரு லேடி டாக்டர் இருக்காங்க, அவங்கள போய் கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற டேப்லெட் மட்டும் 1 மந்த்துக்கு எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. அப்படியே இருந்துதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு வந்தோம். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு மறுபடியும் அங்க அந்த டாக்டர், அந்த லேடி டாக்டர் தனியா இருக்காங்க, அவங்களையும் போய் பார்த்துட்டு ஈவினிங் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். ஏன்னா மறுபடியும் வண்டியில கூட்டிட்டு ஏன் அலையணும் அப்படின்ட்டு ஒரே தான் பக்கத்துல தான் இருந்தாங்க. அப்படி மெயின் சொன்னது வண்டியில அலையாதீங்க, மெயின் வண்டியில டிராவல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரே வார்த்தையில அவங்க சொல்றது முடிச்சிட்டாங்க. டிராவல் பண்ணாதீங்க, நல்லா சாப்பிடுங்க, பெட் ரெஸ்ட் எடுங்க, பெட் ரெஸ்ட்லயே இருங்க. நெக்ஸ்ட் வந்து 27ஆம் தேதி ஸ்கேன் வரைக்கும் பெட் ரெஸ்ட்லயே இருங்க, அதை பார்த்துட்டு எதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த அதுக்கடையில இந்த வாரம் வியாழக்கிழமை வர சொல்லிருக்கா டாக்டர். ஆமா, டாக்டர் வந்து இந்த மேம் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த வாரம் வியாழக்கிழமைக்கு வந்து என்ன பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன டேப்லெட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுன்னு நினைக்கிறேன். இது எங்களுக்கு தெரியல எதனால வர சொன்னாங்கன்ட்டு, போய் நீ பார்த்தோம்னா தான் தெரியும். ஓகே, இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள போய் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா, நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து வந்துட்டாங்க. உண்மையிலேயே ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு ஆர்டர் கொடுத்த 2 லட்சம் அப்பா அம்மா தம்பி அண்ணா எல்லாத்துக்குமே ஃபேமிலி 2 லட்சம் ஃபேமிலிக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி உங்க சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே தேவைப்படும். இருமல் தாங்க பிரச்சனையே. ஓகே, நம்ம இந்த விளாக் இதை முடிச்சுக்கலாம்ங்க. ஓகே, பாய் பாய் டாடா. ஃப்ரீ ஐஸ் குட், நல்லா இருக்கேன்.